இந்த வேத பாடத்தில் இந்த நாளிலே தலைப்பு என்னவென்றால், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறது ஜெபமா உடன்படிக்கையா? 99% ஜனங்கள் சொல்லுவார்கள், இது ஜெபத்தினால் தான் ஐயா முடியும். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், ஜெபத்தினால் உபவாசம் இல்லாமல் இந்த வகையான பிசாசை, இந்த ஜாதி பிசாசை நீங்கள் மேற்கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது அற்புதம் என்பது ருசிக்கிறது, அற்புதத்தை பெறுகிறது என்பது ஒரு காரியம். ஒரு பிசாசை மேற்கொள்வது என்பது அது வேறொரு காரியம். இது அற்புதம் என்று சொல்லி வருகிற பொழுதே எளிமையான விதத்தில், சீக்கிரத்தில் கர்த்தருடைய கவனத்தை நம் பக்கம் திருப்புகிறது உடன்படிக்கை தான் என்பதை இந்த வேத பாடத்தில் கர்த்தர் விளக்க விரும்புகின்றார். சபையாருக்கு தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகின்றார். நான் பேசுகிறது உங்களுக்கு நன்றாக கேட்குறது என்றால் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. என்ன நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கா என்னன்னு தெரியல, நான் பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறேன். அது உங்களுக்கு சரியாக வருகிறதா? அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. காட் பிளஸ். எல்லாருக்கும் கேட்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா, யாத்திராம புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது அற்புதத்தினுடைய காரியம், இது 24வது வசனம் 2:24 நாம் வாசித்தால், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் ஆபிரகாம் இடத்துல பலி செலுத்தப்படுகிற பொழுது ஏற்பட்ட ஒரு குறை, ஆபிரகாம் செய்த ஒரு தவறு. பறவைகளை துண்டிக்காமல் விட்ட பொழுது காரில் இறங்குகிறது, அந்த மனுஷனுக்கு நித்திரை வந்து விடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் எழுந்தருளி சொல்லுகிறார், 4 சந்ததி வரை இந்த உடன்படிக்கை காக்கப்படும், யோசேப்பு வரைக்கும். யோசேப்புக்கு பிறகு தேவனை அறியாத ஒரு ராஜா உள்ளே வருகிறார். அதாவது மன்னிக்கவும், யோசேப்பு அறியாத ஒரு ராஜா என்றால் தேவனை அறியாத ஒரு ராஜா. அபிஷேகத்திற்கும் யோசேப்பு ஒரு நாட்டிலோடு முடிகிறது இந்த அபிஷேகம் என்பது. அதன் பிறகு முழுவதும் மாம்சத்தின் தலைமைத்துவம் தலை தூக்குகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்களை அவர்கள் அடிமைகளாக்குகிறார்கள். 432 ஆண்டுகள் அடிமைத்தனம். அப்பொழுது அந்த 15வது அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் ஆபிரகாமோடு. அந்த உடன்படிக்கையை தான் யாத்திராம புஸ்தகம் 2வது அதிகாரம் 24 கர்த்தர் நினைவு கூறுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்று இந்த இணைப்பிலே நீங்கள் வருவதற்கு கூட சொல்லுகிறேன், அல்லது கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கும் சொல்லுகிறேன், தேவனுடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறதுக்கும் சொல்லுகிறேன். அவர் குமாரன் இரத்தத்தின் வழியே ஒரு உடன்படிக்கை நம் வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் நம் சொந்த கிரியைகளாலே ரட்சிக்கப்படவில்லை. எபேசரில் வாசிக்கிறோம், கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எப்படி செயல்படுகிறது என்றால் உடன்படிக்கையின் பேரிலே செயல்படுகிறது. இந்த உடன்படிக்கை எப்படி செயல்படுகிறது என்று கேட்டால், இந்த உடன்படிக்கை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அந்த உடன்படிக்கை ஜீவனுள்ளதாய் மாறுகிறது. அதுவரை ஆபிரகாம் வழியாகத்தான் ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டும். அந்த காலத்தில் அப்படித்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் அவர்கள் வழியாகத்தான் தேவனை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது அப்படி அல்ல. கிறிஸ்து சிந்தப்பட்ட இரத்தம், அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் என்று ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் விசுவாசிகளும் தேவனால் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரி, எழுப்பப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போவதற்கான காரணம் என்ன? ஏன் அவர்கள் சோர்ந்து போகிறார்கள்? ஏன் அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறதில்லை? ஏன் அவர்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதில்லை? ஏன் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் இல்லை? வருகிறதும் சாப்பிடுகிறதும் தூங்குகிறதும் அதன் பிறகு மறுநாள் காலையில் எழுந்து ஓடுகிறதுமாய் இருக்கிறதா வாழ்க்கை? எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. வருவார்கள், சாப்பிடுவாங்க, காலையில் எழும்ப ஓடுவாங்க, உழைக்க போவாங்க, மறுபடியும் இரவு வருவாங்க, நித்திரை செய்வாங்க. மறுநாள் காலையில் விடிகிறதே அவர்களுக்கு வேலைக்காகத்தான். இப்படி போய்கொண்டிருக்கிறதா வாழ்க்கை. அப்பொழுது நீங்கள் வெறும் நாம் எப்படி இருக்கோம் என்றால், வாழ்வாதாரத்தை நோக்கி ஓடுகிற ஜனங்களாக இருப்போம். அந்த வாழ்வாதாரம் என்பது அடிப்படை அப்பத்தின் தண்ணீருக்குமாக ஓடுகிற ஜனங்களாக இருப்போம். நீங்கள் இப்படியும் போட்டு பார்த்தாலும் தெரியும், எல்லா கல்வியிலிருந்து
பிள்ளைகளுக்கு கொடுக்குற கல்வியிலிருந்து நீங்கள் உழைக்கிற உழைப்பு அத்தனைக்கும் உங்களுக்கு பின்னால் ஒரு தேவை இருக்கும். இது ஒரு 99% ஜனங்கள் வாழ்கிற வாழ்க்கை இது. இந்த 1% ராஜ்யத்தின் சிந்தையோடு இருக்கிற ஜனங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்குள்ளே வருகிற ஜனங்க, இவர்களுடைய சிந்தை எப்படி இருக்கும் என்றால், மிக எளிமையாக இயேசு கிறிஸ்து கற்பித்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களுக்கு என்னது தேவை என்பதை பிதா முன்னமே அறிந்திருக்கிறார். இப்பொழுது நாம் நினைக்க வேண்டியது என்னவென்றால், தேவன் உடன்படிக்கை நினைவு கூர்ந்திருக்கிறார். என்ன? அப்பொழுது ஒரு புது தலைமைத்துவம் அவர்களுக்கு உருவாக்கப்படுகிறது. தேவன் உடன்படிக்கை நினைவு கூர்தனுடைய அடையாளம்தான் மோசே எழுப்பப்படுகிறார். தேவன் உடன்படிக்கை நினைவு கூறுகிற அடையாளம்தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் பவுல் எழுப்பப்படுகிறார். ஆனால் இந்த மாம்சத்தின் கண்ணோட்டத்தில் இந்த ஜனங்கள் யூதாஸ்கோரியத்து நான்று கொண்டு செத்தான், 12 சீடர்களே ஒருவன் குறைவுபடுகிறான், அந்த ஒருவன் யார் என்று பார்த்து சீட்டு போட்டு எடுக்கிறார்கள். இது எல்லாம் மனுஷர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. மனுஷர்களுடைய சிபார்சின் பேரிலே ஒரு மனுஷனை ஒரு ஊழியக்காரனாய் சிங்காசனை கொடுத்து அலங்கரித்து பார்ப்பது. ஆனால் கர்த்தர் பயன்படுத்தப்படவே இல்லை. கர்த்தரால் இந்த மனுஷன் பயன்படுத்தப்படவே இல்லை. மத்தியாஸ் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தால் அது மத்தியாஸ் பேர் வந்தது. அது என்ன அரசியல் நமக்கு தெரியாது. சீட்டு குலுக்கிறது இதெல்லாம் மாம்ச ரீதியான காரியம். ஆனால் ஆவியானவர் முத்தரித்து எழுப்பப்பட்ட நபர் யார் என்று கேட்டால், அந்த 11 பேருக்கோடு சேர்த்து 12வது ஒரு மனிதனாக உள்ளே வந்தது பவுல். அபிஷேகத்தின் வழியை நீங்கள் பார்த்தா தெரியும். மத்தியாசுடைய கிரியைகள் என்ன? அனனியாவது பரவாயில்ல மெச்சிக்கொள்ளலாம். என்ன? அனனியா என்று சொல்லப்படுகிற அந்த சீடன் ஒரு தலைவனை எழுப்புவதற்கு தான் அந்த மனுஷனுடைய அழைப்பு, அந்த அபிஷேகம் காணப்பட்டது. ஒரே தலைவனை எழுப்புவது தான் அந்த மனுஷனோட ஊழியமாக இருந்தது. அந்த மனுஷனையும் இங்கே சேர்க்க முடியும். ஆனால் அந்த 12 சீடர்களுக்கு ஒத்த விதத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவோடு உண்டு உறங்கின ஜனங்களுக்கு கர்த்தர் பாராட்டின அதே சலாக்கியம் இந்த பவுலுக்கு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டினுடைய மிகப்பெரிய போராளியாக, கிறிஸ்துவின் போராளியாக, பாடுகளை சந்தித்தலே அதிகமாய் மற்ற சீடர்களை காட்டிலும் அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டவன் பவுல். ஆனால் சீட்டு குலுக்கி போடப்பட்ட மத்தியாஸ் காணாமல் போய்விட்டார். யாரையும் குறைவாக நான் சொல்லலை, மதிப்பு குறைத்து பேசவில்லை. நான் அந்த காலத்து ஊழியக்காரிலே சொல்கிறேன். வெளிப்பாடு தான். நீங்கள் ஊழியத்தை உங்கள் வீட்டு விஷயமா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையினுடைய தரம் மேன்மை அடைய வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால், தொடர்ந்து வருகிற கடன் பிரச்சனை, ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கிறது, வட்டி கட்ட முடியாமல் இன்னொரு கடன்காரர்களை போய் நாம் பார்க்கிறது. அதாவது ஒரு தொகைக்கு வட்டி கட்ட வேண்டும், வட்டி கட்டினால் அதை சுமூகமாக போகும், வட்டி கட்டுவதற்கு ஒரு புது கடன்காரன் வருகிறான், அப்படி பார்த்தால் வட்டி கட்டப்பட்டு விடும், கடன்காரர்கள் 2 பேர் ஆக்கி விடுவாங்க, தொகைகளும் அதிகமாகிவிடும், கொஞ்சம் வயிற்றுக்கும் போகும், கொஞ்சம் வட்டிக்கும் போகும், மற்ற செலவுக்கும் போகும். இப்படியாக கடன் பெருக ஆரம்பிக்கும், வட்டி பெருக ஆரம்பிக்கும். இது சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறதே வாழ்க்கையாக இருக்கும். ஜெபித்து பார்ப்பாங்க, இதுக்கு சில சமயத்தில் கைகூடும், சில சமயத்தில் கைகூடாது. ஆனால் இதையெல்லாம் எப்படி நாம் மேற்கொள்ள முடியும்? திருமணம் காலகாலத்தில் நடக்காது, பிள்ளை பேரு காலகாலத்திலே நடக்காது. இதெல்லாம் உடன்படிக்கைக்கு வெளியில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் விசுவாசிகள். அது ராஜ்யத்தின் புத்திரலாய் மாறுகிறது என்பது எப்பொழுது என்றால், அவருடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் கர்த்தர் வைத்திருக்கிறார் அவருடைய கிருபையினால. அந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை, அந்த ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்களை, அந்த ராஜ்யத்தினுடைய வார்த்தைகளை நான் கற்றறிந்தாலே போதும். எனக்கு எல்லாம் சம்பவிக்க வேண்டியதெல்லாம் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அது ஏற்ற காலத்தின் வாழ்க்கையில் நடைபெறும். அவர் எப்படி உடன்படிக்கை நினைவு கூறுகிறாரோ, நீங்களும் அந்த உடன்படிக்கையை மட்டும் நினைவு கூற வேண்டும். ஜெபிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் உடன்படிக்கை நினைவு கூற வேண்டும். கையின் பிரயாசம் ஒரு உடன்படிக்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேலையில் பிரச்சனையா, உங்களுக்கு வியாபாரத்தில் பிரச்சனையா, உடன்படிக்கை நீங்கள் மறந்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இன்று அநேகர் இதை தான் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிரசங்கம் ஒரு வேளை உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் இதனுடைய கவனம் நீங்கள் செலுத்துவீர்கள் என்றால் இது ஒரு ஆழமான ராஜ்யத்துக்கு நேர நம்மை கொண்டு போகும். நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், தசமாகம் கொடுக்கிறேன், மறுபடியும் பரிசு ஆவிதான் உள்ள கிரியை செய்யும். இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் ஜபத்தை நான் தரக்குறையாக சொல்லவில்லை. அது ஒருவேளை அஸ்திபாரமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஜபத்தில் என்ன நினைக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் இந்த உடன்படிக்கை நினைவு கூற வேண்டும். நான் இந்த உடன்படிக்கை நாம் நினைவு கூர்ந்தாலே போதும். கர்த்தர் ஏற்கனவே நினைவு கூர்ந்திருக்கிறார். இந்த ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பே அண்ட சராஸ்தின் கர்த்தர் படைத்தார். என்ன, இந்த மனுஷன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மனுஷனுக்கு கையின் பிரயாசத்தை கர்த்தர் கொடுத்தார். அற்புதங்களை எப்படி பெற வேண்டும் என்பதை
தேவனுடைய வழியிலே நான் எடுத்து போதிக்கிறேன் இந்த வேத பாடத்தில். இதை ஊழியக்காரனுக்கும் சரி, மெய்ப்பனுடைய கோலில் மெய்ப்பொருளுக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி, 2 பேருக்குமே இந்த அற்புதம் என்பது பொதுவாக இருக்கக்கூடியது. ஊழியர்கள் மூலம் கர்த்தர் அற்புதங்களை செய்தாலும் விசுவாசிகள் இந்த அற்புதத்தை கர்த்தருடைய சத்தியத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சுகத்தை கர்த்தருடைய சத்தியத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலையை கர்த்தருடைய சத்தியத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கூர்ந்து கவனிக்காவிட்டால் இந்த செய்தியினுடைய சாராம்சத்தை எழுந்து போய் விடுவீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சங்கீதம் 107:20 சொல்லப்படுகிறது, அவர் தம் வசனங்களை அனுப்பி அழிவுக்கு விலக்கி குணமாக்குகிறார். சத்தியத்தின் மூலம் சுகம் உண்டாகிறதா? சத்தியத்தின் மூலம் விடுதலை உண்டாகிறதா? சத்தியத்தின் மூலம் உங்களுக்கு ஆறுதல் அடைகிறீர்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் பரிசுத்தாவின் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். உள்ளான பலன், உள்ளான மனுஷனுக்கு ஒரு பலன், அதை பொறுத்த வெளியான தோற்றம் உங்களுக்கு காணப்படும். உள்ளாத மனுஷன், அதாவது ஆத்மாவுடைய செழிப்பற்று நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உலக பிரகார ஆசீர்வாதத்தில் ஒரு பற்றாக்குறை, ஒரு வறட்சி காணப்பட்டு கொண்டே இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப பின்னணியை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. இந்த ரட்சிப்புக்குள் நீங்கள் வருகிற பொழுதே முற்பிதாக்களுடைய சாபங்கள் அந்த பாரம்பரியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து நீங்கள் பரிசுத்த ஜாதிகளாய் நடைபோடுகிற பொழுதே முற்பிதாக்களுடைய சாபங்கள் யாத்திராமத்தில் வாசிக்கிறது போல் 20வது அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் அது என்ன செய்யப்படுகிறது இல்லை, அது நிர்மூலம் அடைகிறது. 4ஆம் 5ஆம் சந்ததி வரை விசாரிக்கப்படுகிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் இந்த கிறிஸ்து இயேசுவின் வழியாக நாம் ரட்சிப்புக்குள்ளே வருகிற பொழுது அது நிர்மூலம் அடைகிறது என்று வாசிக்கிறோம். அப்புறம் நம்முடைய கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறார். வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகள் வித்தியாசமாக போகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் ஒரு தவறான ஒரு காரியத்தில் இருக்கும். அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் சாபங்கள் இன்னும் நிர்மூலம் அடையவில்லை. காரணம் என்ன? அவர்கள் கிரியைகள் இன்னும் பழைய கிரியைகளாக இருக்கிறது. பழைய மனுஷன் சாகவில்லை, புதிய மனுஷன் உருவாகவில்லை. ஏன் சோர்ந்து போகிறார்கள்? ஏன் பின்வாங்கி போகிறாங்க? ஏன் பின்மாற்றத்துக்குள்ள ஜனங்க போகிறாங்க? யோசித்து பாருங்க. ஏன் ஆவியில் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாங்க? உள்ளான மனுஷன், புதிய மனுஷனை அவர்கள் தரிக்கவில்லை. அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் பழைய மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அதாவது ரட்சிப்பு நீண்ட நாளில் ஓடாது, அந்த கிரியைகளில் காட்டி கொடுத்துரும். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். என்ன? ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்ப்பதற்கான காரணம் ரட்சிப்பை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதனால. இதை சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், அந்த உள்ளான ஆத்துமா நல்ல நிலமாய் மாற வேண்டும். எல்லாருமே பாவம் செய்து கர்த்தருடைய மகிமை எழுந்து போன ஜனங்க தான். நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். நாங்கள் வேறு மதத்திலிருந்து வந்திருந்தாலும் என்னை போல தான் நீங்களும், உங்களை போல தான் நானும். தேவனை எப்பொழுது தனிப்பட்ட விதத்தில் ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது மட்டும்தான் நாம் கிறிஸ்துக்குள்ளே வெற்றி நடை போட முடியும். அப்பொழுது கூட ஆலயத்துக்கு வருகிறதோ ஆலயத்துக்கு போகிறதோ உங்களுக்கு அது சடங்காச்சாரமாய் காணப்படும். ஆலயவாசிகளாக இருப்பாங்க. ஆனால் கிரியைகள்னால்தான் கர்த்தருடைய பரலோகம் தேவராஜ்யம் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறது. கிரியைகள் என்றால் வேதத்தையும் பாட்டு புஸ்தகங்களையும் தூக்கி கொண்டு வருகிறதோ தசமத்தை செலுத்துகிறது அல்ல. கிரியைகள் என்பது உள்ளான மனுஷனை கலைந்தெறிவது. இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துக்காகத்தான் விலக வேண்டும், அடிமைத்தனம் விலக வேண்டும் என்று தான் இவர்கள் ஜெபித்தாங்க. பெருமூச்சு, அந்த பெருமூச்சாகவே காணப்படுது. ஜபம் கூட இல்லை, அது பெருமூச்சாக இருக்கிறது. ஏன்னா போயிட்டு வர்றதுக்கே நேரம் சரியாக இருக்கிறது. காலையில் உழைக்க போகிறான், சாயந்தரம் சூரியன் உதிக்கிற பொழுது போகிறான், சந்திரன் வருகிற பொழுது வீட்டு திரும்புகிறாங்க. நடுவில் பார்த்தா பயணங்கள், உழைப்பு, களைப்பு, இளைப்பு, இதில் சவரட்சணை எதுவும் சரியாக இருக்காது. வந்ததும் சாப்பிட்டு படுத்து மறுநாள் விடியலே இவர்களுக்கு வேலைக்காக தான் இருக்கும். இப்படி தான் பெருந்திரள் போய்கொண்டிருக்கிறதுலவா. இதில் என்ன கண்டோம் என்று கேட்டால், ஒரு கடன், ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை காணப்படும். எல்லாவற்றிலும் ஒரு அடிமைத்தனம் காணப்பட்டு கொண்டிருக்கும். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராய் எழுந்திருக்கிறார். எதற்கு? நீங்கள் ஜெபிக்கிறபடியினால, நீங்கள் உபவாசம் இருக்கிறபடியினால, நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறபடியினால என்பதை மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அதிலிருந்து வெளியே வந்து விடுங்க. அதாவது அந்த சிந்தையிலேருந்து வெளியே வந்து விடுங்க. எப்படி ராஜ்யத்தின் சிந்தை இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? அவர் உடன்படிக்கையின் வழி என்னை பார்க்கிறார். அப்பொழுது அந்த உடன்படிக்கையினுடைய கிரியைகள் என்னவென்றால், பழைய மனுஷனை நான் எடுத்து போட வேண்டும், பழைய சுபாவங்கள் மாற வேண்டும், பழைய பேச்சுகள் மாற வேண்டும், பழைய சிந்தைகள் மாற வேண்டும், பழைய மாம்ச குணாதிசயங்கள் மாற வேண்டும்.
தெய்வீகம் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். இது யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம். போதகன் பிரசங்கிக்கலாம், ஆனால் தீர்மானம் எடுக்க வேண்டியது விசுவாசிகள். ஒரு விசுவாசி எடுக்கிற தீர்மானம் அற்புதத்தை கொண்டு வரும். யாரும் தடை செய்ய முடியாது. என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்க? பழைய மனுஷன் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் என்றால் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த பேச்சு வராது. முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டேன்னு பார்க்குறேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு பார்க்குறேன், அபிஷேகம் பெற்றுட்டேன்னு பார்க்குறேன், ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன்னு பார்க்குறேன், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அப்படி பேசுகிற பொழுதே ரட்சிப்பு கலைக்கப்படும். அதாவது இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, அதனால் இதெல்லாம் செய்யலையா? அப்போ உள்ளான மனதில் என்ன இருக்கிறது? அந்த தீங்குக்கு இடம் இருக்கிறது. நான் என்ன சொல்லுகிறேன், உங்களோட வாழ்க்கையில் கிரியைகளை தான் பரலோகம் பார்க்குமே தவிர உங்கள் காணிக்கைகளும் ஜபங்களும் பூமியிலே நிறுத்தப்பட்டு விடும். பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜபம் பண்ணுகிறோம், ஆனால் அந்த ஜபத்தில் கிரியைகள் கர்த்தருக்கு ஏற்றதாக அந்த கிரியைகள் இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார், இல்லைன்னு சொல்லலை, தீர்க்க தரிசன வார்த்தை. அது ஏன் நிறைவேறுகிறது இல்லை? அந்த வார்த்தைக்கேற்ற கிரியைகள் வாழ்க்கையில் இல்லை. கிரியில் அது விசுவாசம் செத்ததுன்னு வேதம் சொல்றதுக்கான காரணம் இதுதான். விசுவாசம் வேற, விருப்பம் வேற, எதிர்பார்ப்பு வேற. விசுவாசத்தையும் விருப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் போட்டு குழப்பிக் கொள்ளுகிற பொழுது காரியம் சித்திக்காது. கர்த்தர் சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும். அப்புறம் ஏன் நடக்கலை? அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி என் கிரியைகள் இல்லை. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த உடன்படிக்கை கர்த்தர் நிறைவு கூறுகிற பொழுது கிரியைகள் எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இதில் முதலாவது கிரியைகள் என்ன? இவர்களை போய் மோசே சந்திக்கவே இல்லை. யாரை? இந்த எகிப்தில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரேல் புத்திரர்களை போய் சந்திக்கவில்லை. இந்த மனுஷன் யாரை போய் சந்திக்கும்படி கர்த்தர் வைக்கிறார் என்றால், பிரச்சனைக்கு அதிகாரியாகிய பார்வோனை சந்திக்க வைக்கிறார். ஒவ்வொரு போதகனும் ஒவ்வொரு விசுவாசியின் குடும்பத்தை வாட்டி வதைக்கின்ற வல்லமைகள் மீது இவன் ஜபத்தில் ஏறெடுக்கிற பொழுது, அது கூட ஜபம் என்றால் ஆண்டவரே விடுதலை கொடும் என்பதல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் பேரில் இயேசுவின் நாமத்தில் அதை நான் நிர்மூலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அந்த விசுவாசினுடைய வீடு விடுதலை அடையும். அந்த விசுவாசினுடைய வாழ்க்கை விடுதலை அடையும். அந்த விசுவாசினுடைய கையின் பிரயாசத்தில் ஒரு திருப்பு முனை உண்டாக்கும். அந்த விசுவாசினுடைய வாழ்க்கையில் பாதைகள் மாற்றி அமைக்கப்படும், வழிகள் திறக்கப்படும். இதெல்லாம் ஒரு போதகனுடைய ஜபத்தின் அடிப்படையில் இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், உடன்படிக்கையின் வழியாக இதில் பயணப்பட வேண்டும். அதே போல் அந்த விசுவாசியும் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் வாழ்க்கையில் வருகிற பொழுது இனி பழைய காரியங்களுக்கு இடமில்லை என்பதில் அவருடைய வாழ்க்கை அறிக்கையாக காணப்பட வேண்டும். அறிக்கை வாயில் மட்டும் அல்ல, செய்கையில் காணப்பட வேண்டும். வசனத்தை கேட்கலாக மட்டும் இல்லாமல் அதன்படி செய்கிறலாய் நீங்கள் இருங்க, அதன்படி நீங்கள் செய்கிறலாய் இருங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ உங்களுடைய கிரியைகளை தான் பரலோகம் பார்க்கிறது. கிரியைகள் என்றால் என்ன? என்னென்னலாம் செய்த மனுஷர்கள் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களை விற்று போட்டாங்க, தங்கள் சரீரத்தை அவன் கையாளும்படி விட்டு கொடுத்தாங்க, தங்களுடைய நேரத்தை விட்டு கொடுத்தாங்க, தங்களுடைய சம்பாத்தியத்தை. ஒரே காரணம், அந்த சம்பாத்தியம் என்பதற்காக. அந்த சம்பாத்தியத்தினுடைய மூல காரணம் என்னவென்று கேட்டால் அப்பமும் தண்ணீரும், நல்ல உணவு, அதாவது வயிறார அவங்க சாப்பிடுறதுக்கதான அந்த அடிமைத்தனம் உண்டாக்குற உணவு. அந்த சம்பாதியம் எதுக்கு? 4 தலைமுறை வரையும் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த சம்பாதித்த அந்த பிள்ளைகள் என்ன படிக்க வைக்க போகிறாங்களா? இல்லை என்ன நிலபுலம் வாங்க போகிறாங்களா? அடிமைகள். எகிப்தில் அடிமைக்கு இன்னை வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டால், எல்லா நாட்டிலையும் நீங்கள் போனீங்களா நிலம் வாங்கலாம். நிலம் வாங்கி நீங்கள் குடியுரிமை கொடுப்பாங்க. மத்திய கிழக்கு நாடுகள் ஒன்றி நிலமும் வாங்க முடியாது, குடியுரிமையும் கிடைக்காது. இருக்கிற வரைக்கும் உழைக்கலாம், உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும். அவங்க நீங்கள் தங்கம் வெள்ளி பொன் எல்லாம் அங்கே இருக்கிறது. பெண் பொன் மண் எல்லாம் அங்கே இருக்குது. மண் வாங்க முடியாது, இங்கே வாங்கலாம் மண். இங்கே நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு அங்கே 4 மடங்கு அதிகமாக கிடைக்கும். இது ஒரு நாட்டு நடப்புன்னு நான் சொல்கிறேன். அதுபோல் தான் அவர்களுக்கும் அங்கே இருக்கிறது நமக்கு பேரானந்தம். ஒரு காலகட்டம் வரைக்கும் வறட்சியிலும் வறுமையிலும் தாகத்திலும் நிர்வாணத்திலும் சிறுமையிலும் வெட்கத்திலும் வேதனையிலும் கடந்து செல்கிற நடுத்தர குடும்பத்தினர் வெளிநாட்டு வேலைக்கு போய் அங்கே போய் சிறப்படுகிறதும் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமையாய் போனதும் ஒன்று தான். அங்கே எல்லாம் கிடைக்கிறது, உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அந்த இடத்துல நிலம் வாங்க முடியாது. இன்றைக்கி அது நடக்கிறது.
அதே போல் தான் இந்த ஜனங்க. சரி, உழைக்கிறது அப்போ எதுக்கு? சாப்பிடுங்கிறது இருக்கு ஐயா. உழைக்கிறது எதற்கு? அதை சாப்பிடுறது போக மீதி அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவர் பெரிய பொருளுடைமையோடு புறப்பட்டு வருகிறாங்க. அந்த பொருளுடைமை எதுக்கு? பொருளுடைமை எதுக்கு? அந்த கரன்சி செல்லாது. இவங்க போகிற தேசம் என்னென்று இவங்களுக்கு கண்டது இல்லை. அந்த இடத்துல போய் இவங்க மாற்ற முடியாது. எதற்கு அந்த பொருளுடைமை என்று கேட்டால், இப்போ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை போய் இந்த செய்தியினுடைய வெளிப்பாடு இறங்கும். அவர்களுக்குள்ளே எல்லாம் பொதுவாக இருந்ததுன்னு வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்குரிய எல்லா பொருட்களும் வனாந்தரத்தில் எங்கேருந்து வந்ததுன்னு யோசித்து பார்ப்பீங்கன்னா, எல்லா கூடாரங்களிலும் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்துடுச்சு. அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பொருளெல்லாம் போட்டு கட்டுன்னு சொல்கிறாரு. இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கும்? சுற்றி ஜனங்க கிடையாது, சுற்றி பாலைவனம், சுற்றி வனாந்தரம், குடிக்க தண்ணி கிடையாது, இருக்க இடம் கிடையாது, காலில் போட்டுக்க செருப்பு கிடையாது. ஆனால் எதுவுமே பழசாகல. வசனம் சொல்லுகிறது நான் சொல்கிறேன். எங்கேருந்து வந்தது இவர்களுக்கு? காடை மட்டும் கர்த்தர் அனுப்பிச்சார் பரலோகத்திலிருந்து. வானத்திலிருந்து வந்தது காடை. இவரோட முரட்டாட்டத்தினால அந்த ஒரு அற்புதம் நடந்தது. அது சாப்பிட்டு மூக்கில் வயலில் புழு வந்து கொஞ்சம் பேர் செத்தாங்க. வாசிக்கிறோம் அல்லவா? ஆசீர்வாதம் கூடாரம் கட்டுவதற்கு எங்கிருந்து பொருளாதாரம் வரும்? யோசித்து பாருங்க. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளுடைமையோடு வருகிற பொழுது இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே யார் யாரோட கருத்தில் இருந்து பொருள் வர வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டார். இந்த விசுவாசின் மூலமாக, இந்த கோத்திரத்தின் மூலமாக இந்த ஆசீர்வாத கூடாரத்துக்கு இந்த பொருட்கள் வர வேண்டும் என்று ஒவ்வொரு தனிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற பொழுதே அந்த ஜனங்களுடைய வீட்டில் இந்த பொருளை கர்த்தர் நிரப்பி வைத்தார். பொருளுடைமையோடு வருகிறாங்க. ஆசீர்வாத கூடாரத்துக்கு தேவை என்று சொன்னதும் அவரவர் கொண்டு வந்து வைத்து விடுகிறாங்க. தேவன் சொன்ன மாதிரியே அந்த ஆசீர்வாத கூடாரம் நடைபெறுகிறது. பக்கத்தில் கடை கிடையாது. இதை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்கள். இந்த இன்டர்நேஷ்னல் கரன்சி ஒன்றும் இல்லை. வெளிநாட்டுக்கு போகிறீங்க, இந்திய கரன்சி எடுத்துன்னு போகிறீங்க, ஏர்போர்ட்டில் மாற்றணும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் மாற்றணும், ரூபா அந்த நாட்டு ரூபாவை மாற்றணும். நீங்கள் எங்கே மாற்றுறது? வனாந்தரத்தில் பேப்பர் தான் அது. வெறும் பொண்ணாபுரமே இருந்தால் கூட வச்சு வாங்கிறதுக்கு பேங்க் கிடையாது, மாரவட்டி கடை கிடையாது. எப்படி நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஏற்கனவே கர்த்தர் அந்த பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். ஆசீர்வாத கூடாரத்தில் வந்து சேர வேண்டிய பொருட்கள் எல்லாம் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் கர்த்தர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஆசீர்வாத கூடாரத்துக்கு என்று சொல்லி கொடுக்கவில்லை. அவர்கள் வீட்டில் அது இருக்கிறது. சொன்ன மாத்திரத்தில் எல்லாம் வந்து சேர வேண்டிய நேரத்தில் வந்து சேர்ந்தது. வாழ்க்கை அப்படி தான். உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் ஏற்கனவே கட்டளையிட்டு விட்டார். அதை எப்படி நீங்களும் நானும் சுதந்திரிக்க முடியும் என்றால், உடன்படிக்கை நோக்கி பார்க்கிற பொழுது, அது திருமணமாக இருக்கட்டும், கையின் பிரயாசமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உங்களுக்கு வருமானமாக இருக்கட்டும், பொருளாதார உயர்வாக இருக்கட்டும், சமுதாயத்தில் ஒரு உயர்வு வரத்தக்கதான வாழ்க்கையாக இருக்கட்டும், வந்தோம், அடித்தோம், சாப்பிட்டோம், புறப்பட்டோம், உழைத்தோம், வந்து உறங்கினோம் என்று இருக்கிறது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை வளர்ச்சி இல்லை. சிலரை பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி இல்லாமல் அப்படியே தான் இருப்பாங்க. சரீரம் மட்டும்தான் முதுமைக்குள்ளே போகும். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால், நல்லா இருக்கிறவங்கள பார்த்தா கேட்க வேண்டியதே இல்லை. அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாலே சொல்ல முடியும். நீங்கள் பார்த்தால் தெரியும். வளம், பொருளாதாரம் மட்டும் சொல்ல, மன வளம், பொருளாதார வளம், சரீர வளம், சமுதாய வளம், இப்படியாக பரிசுத்தத்தில் வளம், ஆவிக்குரிய வளம், பூமிக்குரிய வளம், எல்லா வளத்தையும் சேர்ந்து ஒரு மனுஷன் உடையவனாக இருப்பான், ஒரு மனுஷி உடையவளாக இருப்பாள். சாத்தியமா என்று கேட்டால், பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்ந்து போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என் மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறாரா இல்லையா? என் மகனே, பிரியமானவனே, உன் ஆத்மா அழுது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். 3 யோவான் 2 வாசிக்கிறேன் இல்லையா? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க. ஆனால் ஒரு இடத்துல இறங்குறது. ஏன் ஐஸ்வர்யவான் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது? அவனுக்கு ஞானம் இல்லை, ராஜ்யத்தின் கோட்பாடு தெரியவில்லை. சகையுக்கு இயேசுவை பார்த்த உடனே ஒரு அற்புதத்தை செய்கிறான். ஒரு அற்புதத்தை இயேசுவை பார்ப்பதற்கு அவன் ஏறுகிறான், மரத்தின் மீது ஏறுகிறான். ஒரு அதிகாரி அப்படி ஏற முடியுமா? மன நில தடுமாற்றம் இருக்கவங்க ஏறுவாங்க. குரங்கு மாதிரி மரத்தில் ஏறுறான்வாங்க. சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்த மனுஷனுடைய பதவி மிகப்பெரிய அடையாளம்.
அந்த பதவி நிமித்தம் அந்த பொருளாதாரம் மிகப்பெரிய அடையாளம். அவன் ஏழைகளிடத்தில் எப்படி தண்டுவான் என்பது மிகப்பெரிய அடையாளம். இந்த மனுஷன் ஒரு பொருளாதாரத்துக்கு அடையாளம், ஒரு தவறான வழியில் சம்பாதிப்பதுக்கு அடையாளம், அவன் பதவி ஒரு அடையாளம், அவன் மிக பிரபலமான மனுஷன், அவன் உருவமே ஒரு அடையாளம், குள்ளமான மனுஷன், எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அடையாளமாகவே இருந்தது. அப்படி ஒரு அடையாளம் அவனுக்கு வாழ்க்கையில் இருக்கிறது. வேலை அவன் பார்த்து கொண்டது, அந்த வேலையிலே அவன் கிரியை செய்தது, எல்லா கிரியைகள்லாம் துர்க்கிரியைகள் தான், எதுவுமே நல்ல கிரியை இல்லை. ஆனால் ஒரு கிரியை செய்தான், இயேசுக்காக வெட்கப்படாமல் மரத்தில் ஏறி போய் பார்க்கிறான். கர்த்தர் அவனை பேர் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அவன் கிரியை முதல்ல இருக்கிறது. கிரியை, சகேவே இறங்கி வா. இறங்கி வந்ததும், நான் இன்று உன்னோடு வீட்டில் வந்து நான் போஜனம் பண்ண போகிறேன். பாவியாக மனுஷன் இவன் வீட்டில் போகிறார். அவன் கிரியையினால் அவன் நீதிமானாக்கப்படுகிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்கே கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிரியையினால ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த மனுஷன் கிரியையினால் நீதிமானாக்கப்பட்டான். அவன் வீட்டுக்கு கர்த்தர் போகிறார். போனதும் கர்த்தர் சொல்லவில்லை இந்த வீடு சாபமாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய பிரசனத்தை அவன் உணர்கிறான். அந்த பிரசனம் அவனை மாற்றுகிறது. வஸ்திரத்தை மாற்றலை, நகையை கழட்டலை, வஸ்திரத்தில் ஒரு மாயமான தாழ்மையை தரிக்கலை, எதுவுமே சொல்லலை. ஒரே வார்த்தை சொல்லுகிறான், ஆண்டவரே ஏழைகளிடத்தில் வந்ததெல்லாம் 4 மடங்கு நான் திரும்ப தருகிறேன். 2005 தங்க விலை வேறு மாதிரி விற்றுது, 6000 ரூபாய் விற்றுது சவரன். 2015 15,000 16,000 விற்றுது. 2020 ஒரு கணிசமாக 5,000 ஒரு கிராமுக்கு விற்றுது, 40,000 விற்றுது. 2025 75,000 விற்கிது ஒரு சவரன். இந்த கணக்கு தான். நான் தர வேண்டியதெல்லாம் 4 மடங்கு நான் திரும்ப தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் பொருளாதாரத்துக்கு என்னென்னமோ செய்கிறான் உலகத்தில். ஆனால் இந்த மனுஷன் மட்டும் எனக்காக என்ன செய்கிறான் என்றால், நான் வந்ததுனால அவனுக்கு நான் வாழ்க்கையிலே பிரவேசித்திருக்கிறேன். வீட்டில் மட்டும் இல்லை, அவன் கிரியைகள் எல்லாம் மாறுகிறது. எதையெல்லாம் ஆசையாக போய் அதிகாரத்தோடு பிடுங்கி கொண்டு வந்து வீட்டை நிறைத்தானோ, இப்போ என்ன செய்கிறான், அத்தனையும் 4 மடங்கு நான் திரும்ப தருகிறேன். ஐயோ, மொத்தமாக திரும்ப தந்தால் கூட பரவாயில்ல, 4 மடங்கு என்றால் முடிந்தது அவன் கதை. 10 ரூபா வாங்கினட்டில் 40 ரூபா கொடுக்கணும். வாங்கினதே கொடுக்கறது கஷ்டம். சொல்கிறேன், பொருளாசை இருக்கிறவங்களால மனம் திரும்பினவங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்வாங்க, ஒப்புரவாகிடுவாங்க. ஆனால் இந்த பொருளாதாரம் என்று வருகிற பொழுது ஒரு மனுஷனுடைய நிலை ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சொல்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் சொல்கிறேன், ஊழியமே செய்து கொண்டிருந்தாலும் சொல்கிறேன், பொருளாதாரம் என்று வருகிற பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு முக தோற்றம், முக நாடி வந்துவிடும். இந்த இடத்துல நிறைய இடத்துல இந்த மேய்ப்பனுடைய கோலில் வேத பாடத்தில் மனம் விட்டு பேசுகிற பலிபீடம் தோற்று போய்விடும், பிரகாரம் ஜெயித்து விடும். அதனுடைய பொருள் என்னென்னா, ஊழியக்காரர்கள் தோற்று போயிடுவாங்க, விசுவாசிகள் ஜெயித்து விடுவாங்க. இது சத்தியம், இது நடைமுறை. அது ஏன் எப்படி என்றதெல்லாம் உங்களுக்கு விசுவாசிகளுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன், இது உண்மை. இது விசுவாசியாக இருந்து பரலோகம் போகிறது நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஊழியக்காரனாக இருந்து பரலோகத்தை இழப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன், இந்த பிரசங்கத்தை நீங்கள் பிரசங்கமாக எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருடைய வெளிப்பாடு இது, கிரியைகள். கர்த்தர் பார்க்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லிட்டு போயிடுறார். என் மனுஷன் தான் ஏன் ரட்சிக்கப்படுவான். வீடு என்ன பண்ணுச்சு, சில வீடுகள் எல்லாம் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து அந்த வீடுகளுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தாலே பிரச்சனை ஆகிடும், உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். இல்லை அந்த வீட்டில் யாரோ தூக்கு போட்டுக்கிறாங்க, அந்த வீட்டில் யாரோ தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அது இல்லை அதுக்கு அதோட அர்த்தம். அந்த கிரியைகள், துர்க்கிரியைகள் அந்த வீட்டை வாட்டி வதைக்கும். பூமியின் குடிகளுடைய கிரியைகள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், எசேக்கியேலில் வாசிக்கிறோம், ஓசியாவில் வாசிக்கிறோம். தேசத்தின் மீது தேவன் பஞ்சத்தை அனுப்பினார், வறட்சி அனுப்பினார். வேசித்தனம் தேசத்தில் அதிகமாக இருக்கிற பொழுது அந்த தேசங்கள்லாம் பார்த்தா மழை இல்லாமல் போய்விடும், பயிர்கள் எல்லாம் காய்ந்து போய்விடும், வனாந்திரமாய் மாறிவிடும். வயல்வெளியாக இருந்த ஒரு பட்டணங்கள்லாம் வனாந்திரமாய் மாறிவிடும். கர்த்தருடைய கோபம் அங்கே இறங்கும். வாசிக்கிறோமா இல்லையா? கிரியைகள், கிரியைகள். கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. உங்கள் விசுவாசம் என்று ஒன்று, அதுக்கு உள்ளே இருக்கிற கிரியைகளை நீங்கள் அலசி அறிந்து பார்க்க வேண்டும்.
உண்மையிலே உண்மைதான், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் கடைசி காலத்தில், இல்லைன்னு சொல்லலை. கடைசி நாட்களில் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் உரைக்கிறதும் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன் நிறைவேற மாட்டேன்து நம்ம வாழ்க்கையில்? நிறைவேறுகிறது, சிலது நிறைவேறுகிறது. கிரியைகள் ஒரு வீட்டில் உரைக்கப்படுற தீர்க்கதரிசனம், அந்த வயசு சின்ன பையனாக இருப்பான், அது பொடியனாக இருக்கும். பொடியனா அந்த சிங்கப்பூர் பாஷைலாம் வாலிபர்கள் என்ற அர்த்தம். மலேசியா சிங்கப்பூரில் பொடியன் என்று சொன்னால், ஸ்ரீலங்காலையும் பொடியன் என்று சொன்னால் வாலிபன் என்ற அர்த்தம். பொடியன்னா நீங்கள் வேறு எதுவும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த வாலிபனுக்கு நடக்கிறது ஏன் பெரியவருக்கு நடக்கிறது இல்லை? வாலிபனுடைய கிரியைகள் கர்த்தருக்கு முன் உத்தமமாக இருக்கிறது. கிரியை பார்க்கிறார், கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். இது வாலிப பெண்ணும் இருக்கலாம், வாலிப மகனும் இருக்கலாம். பெரியவர்கள் நடக்காதுன்னு இல்லை, கிரியைகள். எப்படி ஐயா? இது நான் கண்ணார சபையில் பார்த்துருக்குறேன். கிரியைகள், அந்த என்ன கிரியை பண்ணான்றது முக்கியம் இல்லை, என்ன கிரியை அவன் பண்ணியிருந்தாலும் அவன் இந்த உயரத்துக்கு வருவான் என்பதை உயரம் சொல்லி காட்டி கொடுத்து விடும். ஐ ஹோப் த காங்கிரிகேஷன் ஃபாலோஸ் மீ க்ளோஸ்லி. நான் சொல்ல உங்களுக்கு புரியணும். உங்கள் ஜபம் உங்களை என்ன செய்யும் என்றால் ஒரு மேட்டிமை கொள்ளன்னு அர்த்தம். நான் ஜெபித்து விட்டேன், எப்போ தான் ஏன் நடக்கும்? தீர்க்கதரிசனம் எப்போ நிறைவேறும்? வாக்குதத்தம் எப்போ நிறைவேறும்? டிசம்பர் மாதம் கொடுக்குற வாக்குதத்தம் அடுத்த டிசம்பர் வரத்துக்குள்ளே நிறைவேறணும்னு எல்லோரும் விரும்புவாங்க. ஆனால் கட்டையில் தான் இருக்குது, கேலண்டரில் இருக்குது. அடுத்த டிசம்பர் வந்தோன்னா புது வருஷம் வாக்குதத்துக்கு எதிர்பார்ப்புக்குள்ளே உபவாச கூட்டங்கள்லாம் நடத்த ஆரம்பிச்சிருவோம். 21 நாள் இந்த வருஷத்துக்காக நம்ம உபவாசிப்போம் புது ஆசீர்வாதம் பெறுவதற்கு. அதுக்குள்ளே டைவெர்ட் ஆகிடும். நடத்துகிறவங்களையோ சபையோ குற்றப்படுத்தி நான் பேச விரும்பலை. நான் சொல்கிறது உடன்படிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கையின் மீது நம்முடைய கவனம் இருக்க உள்ளான மனுஷன் பலப்படுவான். ஜப மாயக்காரனும் பண்ணுகிறான், தர்ம மாயக்காரனும் செய்கிறான், உபவாச மாயக்காரனும் செய்கிறான். இது 3 மாயக்காரர்கள் செய்கிறாங்க என்று மத்திய 7 வாசிக்கிறோம். அதனால தான் இயேசு கற்பித்த ஜபமே கர்த்தர் கற்பித்து கொடுத்தார். ஏதோ இன்று கிறிஸ்துவ உலகம் அந்த ஜபம் கேத்தலிக் ஜபம் என்று சொல்லி முத்திரை குத்தி விட்டது. அதனுடைய ஆளும் தெரியவில்லை. அதில் சொல்லப்படுகிறதே முதல் பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தி சொல்லுகிறார், அடுத்தது ராஜ்யம் வருவதாக என்று கர்த்தர் சொல்லுகிறாரா இல்லையா? இப்போ ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் உடன்படிக்கையை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்ன உடன்படிக்கை செய்தார் என்று தெரியவில்லை ஐயா. முதல் உடன்படிக்கை உங்கள் ஞானஸ்தானம் உடன்படிக்கை. இனி பாவம் செய்வதில்லை என்று சொல்லி தான் எடுத்தோம் ஞானஸ்தானம். இனி கூட வாழ்கிறவங்ககிட்ட நம்ம அற்பமாக எண்ண மாட்டோம், அவர்களை துச்சமாக நினைக்க மாட்டோம், அதில் கனமுள்ளவர்களாக நம்ம நினைப்போம், அவர்களுக்கு உண்மையெல்லாம் நம்ம வாழ்வோம். இந்த உடன்படிக்கை தனிப்பட்ட உடன்படிக்கை, ஞானஸ்தான உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை. இவைகள் ரெண்டுத்துலேயும் ஒரு மனுஷன் ஒத்தமாய் இருப்பான் என்றால் அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இது சத்தியம். இது திருமண உடன்படிக்கை வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும். இப்போ தாழ்வு வருகிற பொழுது மனைவி பற்றி கொண்டு வரும், எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இந்த மனுஷன் எடுத்த முடிவுகள், செய்த ஒவ்வொரு செய்கைகள் இன்று நடுவீதியில் நம்ம கொண்டு வந்து விட்டான். அதே போல் மூலத்தனமான ஸ்திரீ, சரி எங்கே போயிருந்தீங்க, புருஷமார் எங்கே போயிருந்தீங்க அந்த நேரத்தில்னு கேட்குற அளவுக்கு ஆகிடும். ஆமாம், அது அப்படி ஆகிடும். எல்லோரும் ஒன்றா தானே வாழ்ந்தாங்க. இப்போ தவறு என்று சறுக்குதல் என்று வருகிற பொழுது ஒருத்தர் பேசிக்கொள்வாங்க. பாருங்கள், பைபிளுக்கும் தூக்குற வேதத்துக்கோ பேசுகிற அந்நிய பாஷைக்கோ செய்கிற ஆராதனைக்கோ போகிற பெந்தகோஸ்து சபைக்கோ, நம்ம எல்லாம் பெந்தகோஸ்து சபை தான், அதனால சொல்கிறேன், அதுக்கு எதுக்குமே சம்மந்தமே இருக்காது. புறஜாதியிலும் மோசமாக போயிடும். கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகள் தாறுபாறான ஜீவந்திரம். ஏன்னா இவங்க உடன்படிக்கையிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் உன்னோடு நான் இருப்பேன், மன அறிவில் இல்லை. பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தம்பதிகளும் நினைத்து கொள்ளுக, உங்கள் வாழ்க்கை உடன்படிக்கை வெளியே வருகிறது. அதனால் சாத்தான் பிள்ளைகளை தன் வசப்படுத்துகிறான். இந்த இரவு வேளையிலே வாலிப பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும் சொல்லலை, பிள்ளைகளாம் திருமணமாகி கொடுத்தவர்களும் பெற்றோர்களுக்கும் வயோதிக காலத்து வரைக்கும் சண்டை இருக்கும். ஊர் மெச்சிக்கொள்ள, ஊரை ஏமாற்ற. அதாவது ஏமாத்தனா என்ன, சமாதானமாக தம்பதிகளாக காட்டினா தான் பொண்ணு எடுப்பான். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் பெற்றோர்களுடைய ஜீவியம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்கனாக்கா பெண்ணை எடுக்க மாட்டாங்க, பிள்ளை எடுக்க மாட்டாங்க, பசங்க திருமணம் நடக்காது.
பிரிந்தே இருந்தாலும் பிரிந்தே இருக்கிற குடும்பங்களே சொல்கிறேன், பிரிந்தே இருக்கிற குடும்பங்களையும் சொல்கிறேன், பிரிந்தே இருக்கிற குடும்பங்களையும் சொல்கிறேன், அவங்க சேர்ந்துருவாங்க. மாயை யாருக்கு? மாயக்காரர்கள் வேறு யாரும் இல்லை, விசுவாசிகள் தான். கணவனுக்கு மன்னிக்கும் சரிப்பட்டு வராது. அவ்வளோ பெரிய ஒரு போராட்டம், அவ்வளோ பெரிய ஒரு சிக்கல். ஆனால் திருமணம் என்று வருகிற பொழுது மகள் வாழ வேண்டும், மகன் வாழ வேண்டும். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் போல வாழணும். நாங்கள் வாழறது எங்கள் வாழ்க்கை போல் ஆகக்கூடாது. பாசாங்க இது பொருளாதாரம் கொஞ்சம் மூடி மறைக்கும், ஆனாலும் மாயை தானே. உடன்படிக்கை வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் திருமணமாகி போவாங்க, கருத்தரிக்க மாட்டாங்க. உடன்படிக்கை வெளியே வருகிறது. பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், அதை வேண்டி சொல்லி ஜெபம் பண்ணோம். ஏன் அதை சொல்லி ஜெபம் பண்ணுறோம்? குழந்தை பிறக்கும். இல்லை, முதல் உடன்படிக்கை நான் இல்லை. என் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருக்க முடியும், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க முடியாது. படிக்கும் பிள்ளை வேலை கிடைக்காது, வேலைக்கு போவோம். அந்த வேலையும் படிப்பும் பணத்தையும் வச்சு தான் வாழ்க்கை தானே உடச்சிக்கும். விவாகரத்து வாங்குறாங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, சென்னை வாசிகள் இல்லை சென்னைக்கு வராதவர்கள் கூட வந்தீங்கன்னா அந்தோனியார் கோயில் ஒன்று இருக்குது, ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்டில், பாரிஸில். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் வந்திருக்கும் ஒரு மனுஷனுக்கு. யாருமே தனியாக குஷ்டரோகம் பிடித்தவங்க தனியாகவே நான் பார்த்ததில்லை. அந்த குஷ்டரோகியை 4 சக்கரம் கொண்ட ஒரு சின்ன ஒரு வண்டி, ஒரு தள்ளு வண்டி இருக்கும். அந்த வண்டியில் போட்டுட்டு அந்த பெண்மணி கூட இருப்பாள். அவளுக்கு குஷ்டரோகம்லாம் இருக்காது, அவளுக்கு குஷ்டரோகம் இருக்காது. அவள் நல்ல பெண்மணியாக இருப்பாள், சரீர அளவில் நல்ல பெண்மணினா எதை சொல்கிறேன். அந்த குஷ்டரோகமான அந்த கணவனை அந்த வண்டியில் வச்சு தள்ளிக்கொண்டு அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வராங்க, ஏதாவது தருவாங்கன்னு. பொருளாதாரத்தில் மிகவும் தாழ்த்தப்பட்டிருப்பாங்க. பொருளாதாரத்தில் அவர்களுடைய வழிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகவும் தாழ்த்தப்பட்டு இருப்பாங்க, மிகவும் தாழ்த்தப்பட்டு இருப்பாங்க. பொருளாதாரத்தில் மிகவும் தாழ்த்தப்பட்டிருப்பாங்க. அவங்ககிட்ட பொருளாதாரம் தான் இருக்காது. ஆனால் அந்த மனைவி அந்த கணவனை விட்டு போகவே மாட்டாள். ஆனால் கணவன் குஷ்டரோகம், 2 கையும் கட்டு போட்டிருக்கோம், கால்கள் எல்லாம் சீழ் வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த மனுஷன் அருகில் யாரும் போக மாட்டாங்க. ஏதோ ஒரு தூக்க வச்சு கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருப்பாங்க. ஆனால் கணவனும் மனைவியுமா இருப்பாங்க. இதை நான் கண்ணார பார்த்துருக்குறேன். நீங்கள் நானே பார்த்துருக்கலாம். இது பெரிய தேவ தரிசனம் இல்லை, நீங்கள் போனாலும் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த தம்பதிகள், இந்த மாதிரி பல தம்பதிகள் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கும், என்ன பொருளாதார பின்னணி இருக்கும், அவங்க நட உடை நாகரிகம்லாம் எப்படி இருக்கும். அவங்க கிறிஸ்டினோ முஸ்லீமோ இந்துவோ அது முக்கியம் இல்லை. 2 பேர் இப்படி இருக்காங்க, ஒரு குடும்பம் இப்படி இருக்கிறது, பல குடும்பங்கள் இப்படி இருக்கும். ஒவ்வொரு குஷ்டரோகி பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள், மனைவி தான், வேறு யார் இருக்க முடியும். கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஹைகோர்ட் இருக்கும். அங்கே போனீங்கன்னா நல்ல நாகரிகம் படைத்த, நல்ல படித்த, நல்ல ஒரு அறிவாளியான ஜனங்க, தம்பதிகள் ஃபேமிலி கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே உச்சகட்டத்தில் இருக்க தான் டைவர்ஸுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம். ஒரு வியாதி கிடையாது, ஒரு வியாதி கிடையாது, ஒரு பணக்கு பற்றாக்குறை கிடையாது. இருக்கலாம், கொஞ்சம் எதுனா இருக்கலாம், பெரிய அளவில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற கேஸ் கிடையாது. அது விவாகரத்துக்கு 2 பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ண வந்து நின்று இருப்பாங்க, 2 பேரும் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, 2 பேருமே ஆள் பலம் இருக்கும், பண பலம் இருக்கும், எல்லாமே பலம். முழு பலத்தோடு தான் வாழ்க்கையை உடச்சுக்கொள்ள பார்க்குறான். என்ன சொல்ல, இவன் முழு பலத்தோடு பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் மனைவியோடு இருக்கிறான். உடலில் குஷ்டரோகம் நடக்குமா ஐயா? இது சத்தியமாகவே நடந்து கொண்டிருக்கு. இது நான் ஜெபம் பண்ணுறதுனாலலாம் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது உண்மையிலே நாட்டு நடப்பு. இது நீங்கள் இன்றைக்கும் அந்தோனியார் கோயிலில் செவ்வாய்க்கிழமையில் போய் பார்த்தீங்கன்னா வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருப்பாங்க. விவாகரத்து தேடி நீதிமன்றத்தில் போனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, எல்லா நாளும் ஃபேமிலி கோர்ட்டில் இந்த மாதிரி தம்பதிகள் காத்து கொண்டிருப்பாங்க. எப்போ தனக்கு விவாகரத்து கிடைக்கும், கோர்ட் எவ்வளோ சொல்லும், ஆலோசனை வைக்கிறேன், மீடியேஷன் வைக்கிறேன், பேசுங்க, சேர்ந்துருங்க, கூடுமான வரைக்கும் சேர்ந்துக்க தான் பார்ப்பாங்க. போட்டி போட்டுன்னு நான் உடச்சிக்கிறேன் திருமணம்னு சொல்லுவான். அதிகம் படித்த மனுஷங்க அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. உடன்படிக்கை வெளியில் போகுது ஐயா வாழ்க்கை, உடன்படிக்கை வெளியில் போகிறது.
என்ன செய்யலாம்? யோசித்து பாருங்க. என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. ஜெபம் என்ன செய்யும்? ஒரு மனிதன் உடன்படிக்கை வெளியே வாழ்ந்து கொண்டு இயேசு நாமம் தரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கொஞ்ச நாள் கையின் பிரயாசம் நல்லா இருக்கும், அது பிறகு கையின் பிரயாசம் போயிடும். கொஞ்ச நாள் சரீரம் நல்லா இருக்கும், உடல் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, அதை கெடுத்தால் தேவன் கெடுத்து போடுவார். இந்த உடன்படிக்கை எப்படி பார்க்கணும்? ஆண்டவரே, உம்முடைய உடலை திருவிருந்தாக நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்கள் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், என்னுடைய உடல் உம்முடைய ஆலயமாக இருக்கிறது. இப்படி சொல்லி ஜெபித்து பாருங்கள், உங்கள் பலவீனங்கள் பலனாக மாறும். நீங்கள் உண்மையிலே ஒரு பராக்கிரமசாலை எழும்புவீங்க. உடன்படிக்கை அற்புதம் உங்கள் சரித்திரம் நடக்கும். சிலுவைக்கு முன்னாடி தான் ஜனங்க போய் இயேசுவை தொட பார்த்தாங்க, இயேசுவை பார்த்து ஜெபம் பண்ணாங்க. இப்போது இவர்கள் ஜெபம் பண்ணுகிற பொழுதே இயேசு இறங்குகிறார். எப்படி ஜெபம் பண்ணணும்? உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை ஏசாயா 53 வாசிக்கிறோம். தழும்புகளால் நாங்கள் சுகமடைந்தோம். சிலுவைக்கு முன்னதான் இயேசுவை தேடி ஓடி போய் பெரிய கூட்டத்திலெல்லாம் போய் நின்று சுகத்தை பெற்றது. இப்பொழுது இயேசு வந்து விட்டார் வாழ்க்கையில். உடன்படிக்கையின் வழியாக இலவசமாய் எனக்கு அந்த சுகம் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 11 பலவீனங்கள் நித்திரைகள் எதனால் உண்டாகிறது? தங்களை சோதிக்காமல் திருவிந்து எடுக்கிறதுனால அநேகர் நித்திரை அடைகிறாங்க, அநேகர் பலவீனப்படுகிறாங்க. சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? கோயிங் அவே ஃப்ரம் த கவர்னன்ட், லீடிங் எ லைஃப் ஸ்டைல் அவுட் ஆஃப் த கவர்னன்ட். ஹெவன் மே நாட் ரெஸ்பாண்ட் டு சச் பீப்புள். ஆமாம், தேவனுடைய உடன்படிக்கை வெளியே வாழ்க்கை ஜீவிய முறைகள்லாம் உடன்படிக்கை வெளியே போகிறது. இட்ஸ் நாட் கமிங் இன்சைட் த கவர்னன்ட். இவர்கள் பிழைப்பார்கள் சொன்னாலும் அந்த வார்த்தை இவர்களுக்கு ஒரு தருணம் தருகிறது. இவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இவர்களுக்கு ஒரு தருணம் தருகிறது. என்ன தருணம்? இந்த மனுஷன் எப்பயாவது திருந்துவானா? திருந்தினா இதை நான் கொடுத்துட்றேன், திருந்தினா இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். இந்த வாக்குத்தத்தை நிறைவேறிச்சுன்னா இந்த மனுஷன் இன்னும் நரகத்துக்கு போயிடுவான். சில மனிதர்கள் உயர்த்தப்பட்டு சாதாரண ராஜாக்கள் சிங்காசனத்தை ஏறி சாகிறதுக்கு முன்பு சறுக்கி விழுந்து செத்தவர்கள் உண்டு. நான் குளிக்கிறோம்ல வழிக்கு விழுந்து சாகிறாங்களா, அது சொல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர் வயதில் வாலிபர்களாக அரண்மனையில் சிங்காசனத்தில் ஏறினவர்கள் முதிர் வயதில் உடன்படிக்கை வெளியில் போய் சர்வசாதாரணமாக அவருடைய மரணம் கூட அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. ராஜாவினுடைய அந்தஸ்தோடு கூட அவர்களை அடைக்காரவனை கூட பண்ண முடியல. கந்த வர்க்கம் வைக்கலை, தூப வர்க்கம் வைக்கலை, ராஜாக்களுடைய கலரில் புதைக்கப்படலை. பழைய ஏற்பட்ட ராஜாக்கள் நீங்கள் வாஸ்தா தெரியும். ஏன்? கோயிங் அவே ஃப்ரம் கவர்னன்ட், லீடிங் அ லைஃப் ஸ்டைல் அவுட் ஆஃப் த கவர்னன்ட். அவங்க வாழ்க்கையின் தரம் எல்லாம் உடன்படிக்கை வெளியில் போயிடுச்சு. நீங்கள் 1000 ஜப வீரர்களை சூழ்ந்து வைத்திருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். உங்கள் வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கைன்னு சொல்கிறேன். என்னை சுற்றிலும் 1000 பேர் எனக்கு ஜெபிக்கிற கூட்டம் இருந்தால் கூட எனக்கு உடன்படிக்கை எடுத்து சொல்லுகிற ஒரு ஆசாரியன் வேண்டாம். உடன்படிக்கை பெட்டியே சுமக்கிற ஒரு ஆசாரியன் கொடுத்ததுக்கான காரணம் இதான். உடன்படிக்கை சுமக்கிறவளாக இருக்கணும். அதை வண்டி வச்சு தள்ளி போகக்கூடாது. இன்றைக்கி வண்டி வச்சு தள்ளி போகிற மாதிரி தான் நிறைய விஷயம் நடக்குதா இல்லையா? ஏன் அப்படி நடக்கிறது ஐயா? மாறிவிட்டது. பிசாசு ஜனங்களை திசை திருப்ப ஆரம்பித்து விட்டாய். பிரபஞ்ச தேவன் ஆனவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான். மனக்கண்களை குருடாக்கி விட்டான். வேதத்தை வாசிக்கிறதை நான் சொல்லுகிறேன், வேதத்தில் இருக்கிறத நான் சொல்லுகிறேன். ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது இல்லை? தீர்க்கதரிசனம் உரைத்தவன் சரியா? எல்லாருக்கும் அந்த ஒரு டவுட் வந்துடும். எல்லாம் நடக்குது, இது நடக்கலை. என்னுடைய வாழ்க்கையில் கிரியை சரியில்லையா? என் வாழ்க்கையில் எப்போ கிரியை சரியாக இருக்கிறதோ அப்போ தான் எல்லாம் நடக்கும். உடன்படிக்கைக்கு ஏற்ற அந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஏற்ற என்னுடைய வாழ்க்கை திரும்பணும். உள்ளான மனுஷன் மாறல, உள்ளான மனுஷன் இன்னும் பழைய மனுஷனாக இருக்கிறான். ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தை ஒன்று எனக்கு இருக்கிறது. வாழ்க்கை ஏதாவது திருப்பமான நடந்ததா? அந்த ஜனங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்னெல்லாம் செய்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, செங்கடல் கலக்கத்துக்கு முன்னாடி எவ்வளோ கிரியைகளை நீங்கள் கத்தர் பார்க்குறா நீதியா? தேவன் சொன்னாரா பார்வனை விட்டு வாங்கன்னு? சொல்லலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தேவன் அவர்களே எதுவுமே சொல்லலை. அவர்களாக மனம் திரும்பி வந்தாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை அழைத்தார், அன்பின் கயிர்களால் இழுத்தார். கட்டாயமாக நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து தான் ஆகணும்னு போதகர் ஒன்றா சொல்லியிருக்கலாம், ஒரு ஆத்தும வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆமாம், நானே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்துருங்க,
கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறது. எடுத்தாங்க. உன்னதத்தின் தேவன் அவர்களை வித்தியாசமான விதத்தில் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். இல்லைன்னே சொல்ல. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்தால் ஆசீர்வாதம் என்று சொல்லி எடுக்கல. ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை போகும். என் வாழ்க்கை அதில் அந்த உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ளே நான் வாழுவேன். இந்த அபிப்பிராயத்தில் எடுக்கப்பட்டது தான் ஞானஸ்தானம். எடுக்க வேண்டியது தான் ஞானஸ்தானமே தவிர எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன், திருமணத்துக்காக எடுக்கிறது, இதெல்லாம் உடன்படிக்கை வெளியே வாழ்கிற வாழ்க்கை. வாழ்க்கை கனி கொடுக்காது. வாழ்க்கை கனி கொடுக்காது. வாழ்க்கை கனி கொடுக்காது. வியாதிக்காக எடுக்கிற ஞானஸ்தானம் இல்லை. பொருத்தனை செஞ்சு எடுக்கிறது ஞானஸ்தானம் இல்லை. திருமண வாழ்க்கையில் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை யூதர்களுக்குரிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதம் செய்தாலும் திருமணத்தின் ரகசியம் தெரியுமா? 6 கற்சாடி, ஒவ்வொன்று 2 3 குடங்கள் பெறத்தக்கதன கற்சாடி. 3 குடம் வச்சுக்கோங்க. 6 கற்சாடி, 3 குடம், 18 குடம் தண்ணீர். அதுதான் நிரப்பப்பட்டது. 18 குடம் ரசம் மாறினது. இந்த 18 குடத்தில் எத்தனை பேர் வந்திருப்பான்? 2 பேட்சை போடுங்க, 36 குடம். 36 குடம், அவ்வளோதான் அந்த பாப்புலேஷன். ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேரேஜ் இஸ் த இன்வைட்டீஸ் ஆர் ஒன்லி தட் மச். அழைக்கப்பட்டவர்களும் அந்த 36 குடத்துக்குரிய ஜனங்க தான். திருமணம் என்பது அப்படி தான் யூதர்களுடைய கலாச்சாரத்தில். சுத்திகரிக்கப்படுகிறவன் மட்டும்தான் உள்ளே வர முடியும். சுத்திகரிக்கப்படுகிற யூதர்கள் மட்டும்தான் அது உள்ளே இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து யூதர் என்ற கண்ணோட்டத்தில் தான் கூப்பிட்டாங்க. இயேசு கூப்பிட்டதே பெரிய விஷயம். ஏன்னா அவர் தகப்பனில்லாத பிறந்தாருன்னு யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய பரவலான பேச்சு. அந்த மனுஷன் தொடர்ந்து இயேசு வந்து தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தி கூப்பிட்டு கொண்டு போனான். அப்போ இயேசு அவ்வளோ பிரபலியம் கிடையாது. இயேசு என்றால் மரியாளுக்கு தவறான விதத்தில் பிறந்தவர் என்று தான் அடையாளம். அவர் ஊழியக்காரர், அவர் தீர்க்கதரிசி, அவர் மேசியா, அந்த வெளிப்பாடெல்லாம் இல்லாத நேரம் அது. முதல்ல அற்புதமே அங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த 12 சீடர்களுக்கும் ஒன்றும் தெரியாது. ஏதோ கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க, சாப்பிட்டு வரலான்னு தான் இவங்களும் போகிறாங்க. அங்கே தான் இவர்கள் முதல்ல அற்புதத்தை பார்க்குறாங்க. சீடர்களை கொண்டு போனதெல்லாம் அற்புதம் செய்வதற்கல்ல, செய்ய போகிற அற்புதத்தை காட்டுவதற்கு. இது சத்தியம். யாரை கொண்டு வேணாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வேலைக்காரர்கள் என்ன பரிசுத்தம் இருந்திருக்கும், வேலைக்காரர்களுக்கு என்ன சத்தியம் தெரிந்திருக்கும். வேலைக்காரர்கள் இடத்துல கட்டளை எடுக்கிறார், தண்ணீரை ஊற்றுங்க, கற்சாடிகளை தண்ணீரை நிரப்புங்க. அவருக்கு யார் இவருடைய பேச்சை கேட்பதற்கு? இவருக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? அதுதான் ராஜாவின் வார்த்தை. எது அந்த உடன்படிக்கை? அந்த மணவாளன் செய்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? இயேசு திருமணத்துக்கு ஒரு இடத்துக்கு வருகிறார் என்றால் எல்லாம் நேர்த்தியும் ஒழுங்கமாக இருக்கும். திருமணத்தில் ஒரு ஊழியக்காரன் கலந்து கொள்கிறால் அல்லது ஒரு விசுவாசி கலந்து கொள்வார் என்றால் அந்த இடத்துல சுத்திகரிப்பு இருக்கணும். ஆனால் திருமணம் ஒன்றிதான் விசுவாசியுடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகிறத நான் அறிவேன். ஒரு நாள் தானேங்க, அடுத்த நாள் உங்கள் சபை மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நீ ஒரு நாள் விடுங்க. ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் என்று எண்ணி வாழ்க்கையை சுகமாக்கி கொண்டவர்கள் உண்டு. பேதுருவிலே வாசிக்கிறோமா? அதெல்லாம் திருமணத்தில் தான் நடக்கும். சகல சூதும், குடி, கேளிக்கை, களியாட்டுதல், எல்லா சூதும் அங்கே இருக்கும். எல்லா விஷயமும் அந்த திருமணத்தில் நடக்கும். இது உண்மை, இது நடைமுறை, நம்புங்க. இயேசு பங்கெடுத்த அந்த திருமணத்தில் பற்றாக்குறை வந்தது அந்த மணவாளனுக்கே தெரியாது. அவன் ஜெபிக்க கூட இல்லை. நம்ம குறையாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு மணவாளனே ஒரு மாதிரி ஆகிடுவான். மாப்பிள்ளை மாதிரி நிற்க முடியும் குறைன்னு வந்துடுச்சுன்னா. இவ்வளோ பேருக்கு என்னத்தை பண்ணுறது அந்த மனுஷன்? அந்தம்மா பக்கத்தில் இருக்கிறது என்ன நினைக்கும்? என்னடா இது கல்யாண தண்ணிக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மாப்பிள்ளை தெரியாமல் விசாரிக்காமல் கொடுத்துட்டாங்களா நம்மள நினைக்கும். எவ்வளோ விஷயம் இருக்கும் உங்களுக்கு தெரியாதில்ல. குடும்ப நடத்துறவங்களுக்கு திருமணமாகி ஒரு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் பிறந்து பற்றாக்குறை வருகிற பொழுது அந்த மனைவி செலுத்து கொள்கிறா, இல்லை அந்த கணவன் செலுத்து கொள்கிறான். நல்ல இடத்துல நான் பெண் எடுக்கலைன்னு நான் தான் சொல்ல, நல்ல கணவனை நான் தேர்ந்தெடுக்கலை எங்கள் அப்பான்னு அந்தம்மா சொல்ல. அரேஞ்சு மேரேஜில் உள்ள பிரச்சனை. லவ் மேரேஜ் ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை. யாரும் தலையிடவே மாட்டான். நீயே பார்த்துக்கினே, நீயே சகிச்சுக்கோ, நீயே அனுபவிச்சுக்கோ, இதுதான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி ஒதுக்கிடுவான். பாருங்கள், இது மணவாளனுக்கே தெரியல, அதுக்காக ஜெபிக்க கூட இல்லை. ஆனால் ஒன்று செஞ்சான். சுத்திகரிப்புக்கு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான் மாட மேடைக்கு. சுத்திகரிக்கிறவன் தான். யூதர்களுடைய கலாச்சாரத்தினுடைய சுத்திகரிப்பு இருக்கணும், பரிசுத்தம், சுத்திகரிப்பு. ஆனால் இவர்கள் மட்டும்தான், அந்த 36 குடத்துக்குரிய ஜனங்கள் மட்டும்தான் அதுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. எல்லாரையும் அழைக்கலை.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள். நமக்கு திருமணம் தான் வந்தது போனது இருக்கிறது இல்லாது தேவனுக்கு பகிர்ஞ்சர்களை கூட நம்ம அழைக்கிறோம். ஏன்னா அவன் நம்ம கல்யாணத்துக்கு வந்து நான் அவன் கல்யாணத்துக்கு போய் மொய் எழுதியிருக்கேன். ஏன் கல்யாணத்துக்கு வந்து அவன் மொய் எழுதணும். மொய்யை கூட இப்போ விட்டுருவாங்க. ஜனத்தை அழைக்கணும் இல்லையா, கல்யாணத்துக்கு வண்டியாவது கூப்பிடணும் இல்லையா. பாவியாக ஒரு மனுஷன் பெரிய நன்மைக்கு எடுத்து போடுவான். இங்கே வந்ததெல்லாம் யூதர். எல்லாருக்குமே சுத்திகரிப்பு இருக்கிறது. கைகள் கால்களை கழுவதற்கு என்று தண்ணீர் ஆயத்தமாக இருந்தது. திராட்சை ரசம் தான் குறைவாக இருந்தது. சுத்தமாய் வாழுகிற ஜனங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சுபிட்சத்தை கத்தர் வைக்கிறார். அது தெரிந்து கொள்ளணும். பரிசுத்தமாக வாழுகிறவர்களுக்கு பற்றாக்குறை வந்தாலும் அது அப்படியே அபரிமிதமாய் கத்தர் மாற செய்கிறார். அது தெரிந்து கொள்ளணும். திருமணம் முதல் உடன்படிக்கை என்ன? திருமணம் தனியாக இருப்பது நல்லதல்ல என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறான். திருமணத்துக்கு சம்மதிக்கிறதே உடன்படிக்கையோடு நீங்கள் இணைந்து கொள்கிறீங்க. கையின் பிரயாசம், நீங்கள் பிரயாசப்பட நினைக்கிறதே சோம்பலற்ற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. உடன்படிக்கைக்குள்ளே வருகிறீங்க. ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய வேலை. விதையை கர்த்தர் கொடுக்கிறார். விதைக்கிறவனுக்கு தான் விதையை கொடுக்கிறார். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். வெறும் புசித்து பாருங்க, வராது. விதைக்கிறோன்னு நினச்சி புசித்து பாருங்க. சில பேர் தானிய விதைகளை சேர்த்து புசிச்சிருவாங்க. தானிய விதைகள் என்றால் விதைகளை விதைக்கணும், தானியத்தை உட்கொள்ளணும். இங்கே பார்த்தா சரிப்பட்டு வராது. விதை தானியத்தை சேர்த்து சாப்பிட்ருவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு நினைக்கிறேன். நீ உடன்படிக்கை வெளியே போகிறாய். விதையை விதைத்து தானியத்தை சாப்பிடணும். விதை தானியம் என்று வழங்கப்படுகிறது. யோசேப்பின் காலத்தில் அவனுடைய குடும்பத்தாருக்கு யோசேப்பை கூப்பிட்டு சொல்கிறார், ஒரு பங்கு பார்வோனுக்கு வை, ஒரு பங்கு உங்கள் குடும்பத்திற்கு வை, உணவுக்கு என்று வைத்துக்கொள்ளுங்க. ஒரு பங்கு உங்கள் குழந்தைகளுக்கு என்று வைத்துக்கொள்ளுங்க. ஒரு பங்கு உங்களுக்கு என்று வைத்துக்கொள்ளுங்க. 5 பங்கு போடப்படுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 47 வாசித்து பாருங்க, தெரியும். சில பேருக்கு அது தெரியல. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. படித்தா எல்லார்கிட்டையுமே சோம்பல் உள்ளவர்கள் என்றல்ல, யாருக்கும் திறமை இல்லாததல்ல, எல்லாருக்கும் திறமெல்லாம் இருக்கிறது. ஆனால் பணத்தை நிர்வகிக்க தெரியாது. விதையும் சேர்த்து சாப்பிட்றது, தானியத்தையும் சேர்த்து சாப்பிட்றது. கர்த்தர் கொடுத்தார், நாளைக்கு கொடுப்பார். அப்படியே காத்து கொண்டிருக்க வேண்டியது தான். கர்த்தர் ஒரு வாட்டி கொடுக்கிறார், அதை பெருக்கி கொள்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். ராஜ்யத்தினுடைய சத்தியம் சொல்கிறேன். ஒரு தாளந்து 5 தாளந்தை பெருகிறவனை கர்த்தர் ஆசைப்படுகிறார். அவனை விரும்புகிறார், நேசிக்கிறார், இன்னும் கூடுதல் தருகிறார். இல்லாதவனும் அவனுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படுகிறது. ராஜ்யத்தினுடைய வார்த்தையை சொல்கிறேன். நம்ம உலகத்தினுடைய கோட்பாடுன்னு சொல்லலாம், ஐயோ பாவங்க பரிதாபமாக இருக்குது. அதனால தான் கன்னிகைகள் என்ன செய்கிறாங்க, நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் கொடுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லை, இது ராஜ்யத்துக்கு ஒத்து வராத விஷயம். அது இதெல்லாம் பூமியிலே நிறைவேற்றும். தர்மம் செய்கிறதெல்லாம் பூமியில். மாயக்காரனும் செய்கிறான், எல்லாரும் செய்கிறான். கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கொடுத்தா எங்களுக்கு பற்றாமல் போய்விடும். மணவாளன் வருகிற நேரம் வந்துடுச்சு. மத்தேயு 25 வாசிக்கிறோம். புத்தியுள்ள கன்னிகள் சொல்கிறாங்க, நாங்கள் தரமாட்டோம், இப்போ கால வேலை சரியில்லை, மழை வெள்ளம் வரப்போகுது, வருக வரைக்கும் கடன் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறது. நித்திரைன்றது எல்லாருக்கும் உண்டு தான், எல்லார்ட்டையும் விளக்கு இருக்குது. எண்ணெய் இல்லை, ஆயத்தம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சங்கீதம் 145 வாசிக்கிறேன். பரிசுத்தவானை குட்டு தயவாய் என்னை குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயாக இருக்கிறது. நெருக்கப்படுகிற பிரசங்கம், ஆரோக்கியமான உபதேசம் உங்களுக்கு எண்ணெயை கொடுக்கும். எண்ணெய் இருந்தால் தான் விளக்கு எரியும். நேராக அக்கினி அபிஷேகம் வேணும்னுவான். இங்கே வருது அக்கினின்னுவான், அங்கே வருது அக்கினின்னுவான். அக்கினின்னு சொல்கிறதெல்லாம் அக்கினி வராது. அப்போ எப்படி தான் வரும் அக்கினி? சொல்கிறதை புரிந்து கொள்ளுங்கள். எண்ணெயை நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும். எண்ணெய் நீங்கள் தான் செக் பண்ணி கொண்டு இருக்கணும். எண்ணெய் இருக்கும் சிலருக்கு, எடுத்து கொடுத்துருவாங்க, எடுத்து தாரவாத்துருவாங்க. யார் தவறுது? உனக்கு பொருளாதாரத்தில் தரமே இல்லை, நீ தவறான இடத்துல விதைச்சிட்ட, தவறான இடத்துல கல்லுள்ள இடத்துல விதைச்சிட்ட. சில பேர்லாம் தவறான இடத்துல விதைச்சிட்டு பல ஆண்டு காலங்கள் பட்டினியாக இருந்தவர்கள் நான் பார்த்துருக்குறேன். எழுத்தின்படியே கஷ்டத்திற்குள்ளே போனாங்க. அவன் சம்பாதித்ததும் தெரியாது, அவன் சவதரித்ததும் தெரியாது, அவன் உழைத்ததும் தெரியாது. அளவுக்கு அடையாளமே மாறி போயிடும். ஏன்னா நல்லா தானே இருந்தேன், விதைக்கக்கூடாத இடத்துல விதைச்சிட்டான், சோம்பலுக்கு கொடுத்துட்டான். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இதனாலே கர்த்தர் மத்தியில் அசைவடி கொண்டிருக்கிறார். உடன்படிக்கை எல்லாத்துக்கும் உடன்படிக்கை, திருமணத்துக்கு உடன்படிக்கை. முதல் அற்புதம் கர்த்தர் செய்துக்கான காரணம் என்ன? மணவாளனுக்கே தெரியாது. ஜபத்துக்கு நம்ம விரோதி கிடையாது. அந்த மனுஷன் ஜெபித்தானா? யார் அதோடைய பயனாளி? மணவாளன். இயேசுவா? இல்லை,
அந்த பயனாளின்னு பார்த்தா மாப்பிள்ளை மணவாளன். அந்த மணவாளனுக்கு தெரியுமா? தெரியாது. அதுதான் ராஜ்யம். உங்களுக்கே தெரியாமல் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நான் இந்த மாதிரி தான் அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு வருகிறேன். என்னென்னமோ பொருட்கள் வீட்டுக்கு வந்து பாரும், என்ன யார் கொடுத்தது அப்புறம் தான் தெரியும். இவங்க வந்தாங்க, இதை கொடுத்தாங்க, அடி அப்படியா, இதுக்கு நான் ஜெபிக்க கூட இல்லையே, எப்படி என்னை தேடி வருகிறது? தட்ஸ் அட்ராக்ஷன். அட்ராக்ஷன், தி கிங்டம் அட்ராக்ஷன். அதாவது நான் பிரசங்கிக்கிறதுனால இந்த ஈர்ப்புன்னு நான் சொல்ல, எங்கே இருக்கிறதோ உங்களை தேடி வந்துடும். உங்களுக்கு தெரியாமலே உங்களை சேர்ந்துடும் வந்து பொருளாதாரம். உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார்ன்ற வசனங்க தான் நிறைவேறும். ஆனால் உடன்படிக்கை, நீங்கள் அந்த உடன்படிக்கையிலே நடக்கணும், அந்த உடன்படிக்கை சுமக்கணும், அந்த உடன்படிக்குள்ளே வாழ்க்கை இருக்கணும். அதை எனக்கு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டே இருப்பார் கர்த்தர். அதுதான் கிரியை. இப்போ பாருங்கள், ஜெபம் எங்கே இருக்கிறது? நம்ம என்ன மாயத்தில் இருந்தோம். நான் ஜெபிச்சிட்டேன், நான் உபவாசிட்டேன், நான் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிட்டேன். அது வசூல் பண்ணுறவங்களுக்கு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணணுமா? அந்த மாதிரிலாம் சொல்லனா தான் என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள், இவ்வளோ பெரிய தொகை பொருத்தனை பண்ணுங்கள் என் ஊழியத்துக்கு, உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்புவார். இந்த சரக்கெல்லாம் இங்கே ஓடாது. இந்த மாதிரி ஊழியக்காரெல்லாம் பலத்தை அடிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கொடுக்குறவங்க கொடுங்க, எந்தெந்த ஊழியத்துக்கு கொடுக்குறீங்களோ கொடுங்க, அதனுடைய பலனை நீங்கள் கண்டு கொள்ளுங்க. நான் அதில் தலையிடல. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது? இதுதான் சொல்லுகிறது. கொடுக்குற அந்த பெண், அந்த 5 கன்னிகைகள் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. இப்போ சபைகளில் படிக்கிற பிரசங்க என்ன சொல்லும்? எனக்கு இல்லாதன்னு கொடுன்னு தானே சொல்லுது வேதம். அவங்க சரியாக இருக்கா? அந்த 5 பெண்களும் புத்தி உள்ள ஸ்திரீகள் அழகாக சொல்லுதுங்க. கன்னிகைகள் இருந்தாலும் இது மணவாளன் வர நேரம் வந்துடுச்சு, எங்களுக்கே பத்தாத போயிடும், நீ போய் காசுக்கார்ட்ட வாங்கிக்கோ, பேங்க்கில் வாங்கிக்கோ லோன், என்ன கேட்காத. அது திரும்பி வரத்துக்குள்ளே நான் இருக்க மாட்டேன். பணம் திரும்பி வர்றதை போத பார்க்கணும் இல்லையா, கொடுக்கறதுக்கு முன்னே. அது ஞானம்னு சொல்ல வரேன் நான். சகோதரன் பசியாருன்னா கொடுக்கலாம், என்ன வாழ்வாதாரன்றது வேறு, சாப்பாடுன்றது வேறு. அதுக்கு தினைக்குமா போட்டுன்னு இருக்க முடியும்? அவன் சோம்பேறி ஆக மாட்டான். நம்ம அவனுக்கு குறை வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அப்படிப்பட்டவனுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதிருங்க. இனி வருகிற நாட்கள் கொடுக்குற சாந்தில் கர்த்தர் வைப்பார். எப்படி கொடுக்கணும், எந்த வழியில் கொடுக்கணும், அதெல்லாம் ராஜ்யத்தில் இருக்கிறது. இது வரைக்கும் தான் இறச்சிட்டிங்க வாழ்க்கையில். இது வரைக்கும் பணம் வரலன்னு இல்லை, பணம் வந்ததே பிரச்சனை ஆயிடுச்சு ஜனங்களுக்கு. ஆமாம், விசுவாசிகளுடைய போராட்டங்களை நான் அறிந்தபடினான்னு சொல்கிறேன். பணம் வந்து பணத்துக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு. பணம் வராமல் இருந்த வரைக்கும் வேறு பிரச்சனை இருந்துச்சு. பணம் வந்து பல காரியத்தை அவங்க சந்திக்க வேண்டியதாகிடுச்சு, சவால்களை. இது பணத்தால் பிரச்சனையா, மனதால் பிரச்சனையா? மனதால் பிரச்சனை. பணம் வந்தது தப்பு இல்லை, வந்த பணத்தை சரியாக யூஸ் பண்ணல, மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். அதான் உண்மை. இது உண்மை ஐயா. இதுக்கு கீழ்ப்படிந்தால் நிர்பந்திக்கப்படுகிறது, கீழ்ப்படியாமல் செயல்படுகிறது. அதனால தான் உள்ள பிரச்சனை. அற்புதத்தை பெறுவதற்கு உடன்படிக்கை தான், ஜபம் இல்லை. இது பட்டிமன்றம் இல்லை, பேச்சு போட்டி இல்லை, வழக்காடு மன்றம் இல்லை, கர்த்தருடைய சமூகம். தயவுசெய்து உடன்படிக்கை பாருங்கள். என்னுடைய ஞானஸ்தான உடன்படிக்கையை ஞானஸ்தானம் என்று எடுத்தேன், நான் நித்தமாக எடுத்ததை நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, நான் தீங்குக்கு போவதில்லை, இனி பாவம் செய்வதில்லை. திருமண உடன்படிக்கை, திருமண நாளெல்லாம் மறந்துடுவாங்க விசுவாசிங்க. வேதத்தில் சொல்லாத கிறிஸ்துமஸை ரொம்ப மிகைப்படுத்தி கொண்டாடுவாங்க. தான் புது ஆண்டு வருது, அன்றைக்கி கொண்டாடிக்கலாம் இல்லையா? சொல்லப்பட்டிருக்குதா? எல்லோரும் கொண்டாடுறாங்க, நம்மளும் கொண்டாடுறோம். சரி, என்ன கேட்டால் அன்றைக்கி ஒரு நாள் கவர்மெண்ட் ஹாலிடே வைக்கிறான், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோதான். அது ஒரு பெரிய விழாவாக எடுத்தால் அது தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம். ஆனால் விவாகம் என்பது ஒரு பெண்ணை உங்களுக்கு நியமிக்கிறார் ஆண்டவர். முப்புரி நூல் சீக்கிரம் மாறாதுன்னு கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த திருமணத்தில் இணைக்கிறார். என்ன, அந்த திருமண நாளில் கொஞ்சம் வீட்டில் இருந்து செலவு பண்ணுங்க, நேரத்தை செலவு பண்ணுங்க, உடன்படிக்கை நினைவு கூறுங்க. இத்தனை ஆண்டுகள் கர்த்தரை நடத்தின ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். குடும்பம் உருவாகுது எவ்வளோ கஷ்டம். எனக்கென்று ஒரு சந்ததி உருவாக்க ஒரு பெண்ணை அனுப்பினார், ஒரு ஆணை அனுப்பினார். ஒரு குடும்பமாக நம்ம இருக்கிறோம். குடும்ப ஜெபம் பண்ணலாம், குடும்பம் ஒரு இடத்துக்கு போகலாம். ஒரு குடும்பம் உருவாகிறது அது ஒரு உன்னதத்தின் ஆசீர்வாதம். பலிக்கு பெருக செய்திருக்கிறார் சாட்சி. எதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்?
என்ன கேட்டால் இந்த திருமண நாள் அன்று ஒரு வேலையாவது காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் வந்து உபவாசம் இருந்து நன்றி சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா கூட சந்தோஷம்தான். நான் சபையில் அப்படி தான் போதிக்கிறேன். ஆன்லைனில் வரவங்களுக்கு வேணால் புதுசாக இருக்கும். இது இப்படி தான். பண்டிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதுக்கு கடன் வாங்கி ஒரு வருஷம் ஃபுல்லாக கடன்காரனாக இருக்காதீங்க. ஆனால் திருமண நாளுக்குன்னு மாதம் ஒரு 100 ரூபா போட்டு வைங்க. அதிகமாக நான் சொல்ல, ஒரு 500 ரூபா போட்டு வைங்க. 6000 ரூபா வரும். அது குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. இது எதுக்கு 6000 ரூபாய் செலவாகுது? ஒரு 500 ரூபாய் சேமிக்க வைங்க. அது கல்யாண நாளுக்கு மீது உங்களுக்கு ஒரு கரிசனையும் இருக்கும், உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும். வீட்டில் அத்தனை பேர் சம்பாரிச்சாலும் எல்லாருமே சேர்ந்து 500 ரூபா போட்டு வைங்க. அப்பா அம்மா கல்யாண நாளுக்கு இதை கொடுக்குறோன்னு பிள்ளைங்க செய்யட்டும். நம்ம கல்யாண நாளுக்கு என்று நம்ம சேர்த்து வைத்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணலாம். அன்றைக்கி ப்ளீஸ் டூ லைக் தட். வேதமும் வரவேற்கும், கர்த்தரும் கண்ணோக்கி பார்ப்பார். என்ன செலவு இல்லை, உடன்படிக்கை நினைவுக்கு இருக்கிறோம். உடன்படிக்கை ஏழைகள் எப்போதும் உங்கள் நிலையில் இருக்கிறாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவங்க இருக்க தான் செய்வாங்க. ஆனால் என்றைக்கு நீ ஏழையாக இருந்தீங்கன்னா நீங்கள் ராஜ்யத்துக்கு தூரமாக போகிறீங்க. ஏழ்மை இருக்குது, வறுமை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, பற்றாக்குறை இருக்குது. ஆனால் என்றென்று இருக்கக்கூடாது. ஆமாம், அது வந்த வேகத்தில் போயிடணும். அதான் உடன்படிக்கை. நிறைய செய்கிற தேவன் பரிபூர்ணப்படும்படி வந்திருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உடன்படிக்கை நினைவு கூறுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நினைத்தருளின கிருபைக்கு ஸ்தோத்திரம். பார்த்து நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையான பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்